சபைக்குள்ள திருமணமான பெண்கள் வருகிறாங்க, பிள்ளைகள் இடத்துல சம்பாஷிக்கிறாங்க. இவனுக்கும் திருமணம் ஆயிடுச்சு, நம்ம மகனுங்களுக்கும். அந்த பெருமிதமா, இல்லை திருமணம் ஆகிவிட்டால் எதுவுமே இந்த பிள்ளைகள் பண்ண மாட்டாங்க, அத்துமீற மாட்டாங்க என்ற விசுவாசமா தெரியல. என்னமோ அவர்களுடைய வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு மெத்தனை போக்கு. சபையில் ஜனங்க வருகிறாங்க, கண்டு கொள்ளலை. அதாவது சபையை கண்டு கொள்ளலைன்னா யார்கிட்ட பேசுகிறான்னு பார்க்கறதில்ல, பேசக்கூடாது என்ற ஒரு சட்டம் போட்டிருக்கணும். சபைக்கு வருகிறது தேவ சத்தத்தை கேட்பதுக்காக தவிர நம்ம பேசலாம். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் எ டிஸ்டன்ஸ். இது என்ன பேச்சு? இது படுக்க வரைக்கும் போகிற பேச்சு, இது தன்னுடைய மஞ்சத்தை கெடுக்கிற பேச்சு. இது அந்த ஸ்திரீகள் பேசுகிறது யார்? ஏலியுடைய பிள்ளைகள் இடத்துல. ஊழியக்காட்டில் அந்த பிள்ளைகளுக்கு பேச தெரியல. காணிக்கை பரவாயில்ல, இல்லை காணிக்கெல்லாம் துஷ்பிரயோகம் பண்ணப்படுகிறது ஏலியின் பிள்ளைகளால். அதுவும் கண்டு கொள்ளலை. விசுவாசிகள் பெண்களெல்லாம், திருமணமான இளம் வயது பெண்கள்லாம் வந்து ஏலியுடைய குமாரிடத்தில் பேசுகிறாங்க. முதல்ல இப்படிதான் ஆரம்பிக்கும், திடீர்னு அப்புறம் தான் அந்த உறவெல்லாம் ஆரம்பிக்கும், கள்ள உறவெல்லாம். என்னையா பேச்சு கிடக்கு? பசங்ககிட்டையும் சொல்லணும், வர்ற காங்கிரிகேஷன்கிட்டையும் சொல்லணும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறானோ சொல்லணும். பரிசுத்தத்தை குலைக்கிற காரியங்க. ஒரு விசுவாசி தனிப்பட்டதில் போய் சொன்னால் அவங்க கோச்சுக்கோங்க. பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்டு அறிவிப்புகளாக அறிவிக்கிற பொழுது அந்த இடத்துல பரிசுத்த மகிமைப்படும். ஏதாவது ஒன்று கிரியைகளை பரிசுத்த மகிமைப்படுறதுக்கு வீட்டில் ஏதாவது முடிவு எடுத்துருக்கிறீங்களா? இப்போ பேரண்ட்ஸு பரிசுத்தத்தை மகிமைப்படும்படி குடும்ப ஜபத்தெல்லாம் காணாமல் போயிரு. எத்தனையோ வருஷங்கள் ஆகிட்டு பிஸி ஆகிட்டோம். ஊழியத்தில் வேலைக்காரங்க பிள்ளைகளை வளர்க்குறாங்க, சந்தோஷம். அது கூலிக்கு மாரடிக்கிறதெல்லாம் அப்படி தான். மேபி சேபோத்து எப்படி நொண்டியானா? யோனத்தான் உடைய மகன் எப்படி ஊனமானா? தாதி தடிக்க விழுந்தா பிள்ளை முடமாயிடுச்சு. தாதி யாரு? தூக்கி வளர்க்குறவ. அவளுடைய இடரல் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஊனத்தை உண்டு பண்ணிடும். அந்த அத்தை வேணும், அது சொத்தை வேணும், அது அண்ணன் வேணும், அது தங்கச்சி வேணும், அதெல்லாம் உண்மையாக இருக்கட்டும், அது என்னோட போட்டோம். பிள்ளைய கொண்டு போய் நீ அந்த மாதிரிலாம் விட்டிங்கன்னா அது ஊனமாகவே வளரும் ஆவிக்குரிய ரீதியில். தாய் தாப்பன் என்ன பண்ணுறீங்க? வி ஆர் வெரி பிஸி இந்த மினிஸ்ட்ரி. என்னத்தை ஊழியம் செஞ்சு பிள்ளைங்க அட்டூழியம் பண்ணி கொண்டுறதுக்கு அஸ்திபாரம் போட்டிருக்கிறீங்க. எல்லாருமே வேலை கால் வச்சு பிள்ளைகளை பார்த்துக்கொள்ளுங்க, நான் வேணான்னு சொல்ல. ஆனால் மூளை பார்வை, உங்கள் பார்வை வேறு மாதிரி இருக்கணும். சந்தேகத்துக்குரியதாக சொல்லலை. த கான்சன்ட்ரேஷன் அந்த மஸ்ட் பி மோர் தேன் யுவர் அட்டாச்மெண்ட் ஃபார் த ஃபேமிலி. கவனம் அதில் இருக்கணும். இந்த குடும்பத்துக்காக தான் உழைக்கிறேன், நான் ஓடுறேன் ஓடியாரேன்னு சொன்னாலாம் அதெல்லாம் செல்லுபடியாவது. கிரியையில் உங்கள் பிள்ளை உங்களை கரைப்படுத்திடும். ஏலி தவறு செய்யலை, ஏலி வேசித்தனம் பண்ணல, ஏலி காணிக்கை துஷ்பிரயோகம் பண்ணல. அதனால ஏலி ஆசாரனா இருக்கிறது அந்த வேலையை நம்ம மெச்சிக்கொள்ள முடியாது. இது விசுவாசின்னு தான் சொல்லலாம். விசுவாசியாக அவன் ஒரு மாணவனாக, அவன் ஒரு கல்யாணமாவாத ஒரு வாலிபனாக அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டான், தேர்ச்சி பெற்றுட்டான். திருமணத்துக்கு அவன் லாய்க்கு வர மாட்டான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். புருஷனாக அவன் சில பேர் ஜெயிச்சிருப்பான், தகப்பனாக தோற்றுருப்பான். என்ன, நீங்கள் தகப்பனாக ஜெயிச்சிருப்பீங்க, புருஷனாக ஜெயிச்சிருப்பீங்க, மாமனாராக சில காலத்தில் தோற்றுருவீங்க, சம்பந்தியாக சில காலத்தில் தோற்றுருவீங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு படிக்கட்டுகளுக்கும் நமக்கு ஜெயம் வேண்டும். கிரியை ஒவ்வொன்றத்துக்கும் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்று செய்த அந்த சாட்சியை வச்சுட்டு ஓட்ட முடியாது. அனுதினமும் நீங்கள் இந்த கிரியையில் சோதித்து பார்க்க வேண்டும். ரெபேக்கால் எப்படி இருந்தா? கன்னிகையில் நம்பர் 1. அந்த அம்மாவை குறித்து நிறைய விஷயம், உத்தமத்துக்கும் பதிவர்த்தத்துக்கும் கன்னித்தன்மைக்கும், அந்த பெண்மணிக்கு ஒத்த ஒரு பெண்மணி யாரும் இல்லை, கிறிஸ்துவின் மனவாட்டின்னு சொல்லுவோம். ஈசாக குறித்து பேச எல்லாமே நல்லதாக இருந்துச்சு. மனைவியானா உத்தமையாக இருந்தா, பத்தினியாக இருந்தா, பற்றாக்குறை வந்தது, புருஷனுட்டு விலகாது இருந்தா, சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் மாமியார் ஆனா பாருங்க, ஆரம்பிச்சிட்டா ஊழியத்தை. ஏசா அது எப்படியோ போய் கல்யாணம் பண்ண வந்தான். அந்த கல்யாணங்கள் எல்லாம் வந்து என்னது, தேவன் இருக்கிற ஜாதிகளில் போய் கல்யாணம் பண்ண வந்தான். ஆனால் இந்த ஸ்தானம் மாமியார்னு வர்றப்போ அவள் அவளுடைய வல்லமையும் அவளுடைய பவரை காட்ட ஆரம்பிச்சிட்டா. அந்தம்மா இப்போ இதை தோத்துச்சின்னு எடுத்துக்கலாமா, ஜெயிச்சிச்சின்னு எடுத்துக்கலாமா? இது போட்ட பிளான்னு 2 பிள்ளையும் ஒரே நாளில் தாராத்துருச்சு. ஒவ்வொன்றும் செதறிச்சு குடும்பம். சரி, அதான் வாங்கிக்குது, எட்டு வந்து தொலைகிறான், விட்றா வெள்ளாட்டு கறி வாங்கி. ஆசீர்வாதம் வாங்கிடக்கூடாது. ஏன் வாங்கக்கூடாது? ஏன்னா வேறு பொண்ணெல்லாம் கல்யாணம் வந்துட்டான். சரி, அது கல்யாணத்துக்கு முன்னே அந்த அறிவு இருந்திருக்கணும், வேலைக்கு போகிறப்ப அந்த அறிவு இருந்திருக்கணும், பிள்ளை படிக்கிறப்ப அந்த அறிவு இருந்திருக்கணும், பிள்ளை காலேஜுக்கு போகிறப்ப அந்த அறிவு இருந்திருக்கணும். அப்போல்லாம் வேணாம் மினிக்கு மாதிரி இருந்துட்டு தான் உண்டு தான் குடும்பம் உண்டுன்ற மாதிரி தான் அந்த மாதிரி இருந்துச்சு. எங்கேயும் வெளிலலாம் சுற்றலை.
இது வெள்ளாட்டுக்கறி வாங்கி சமைக்கிறதும் புருஷனுக்கு பரிமாறுறதும் இவனை அப்படியே புது மாப்பா மாதிரி பார்த்துக்கிறதும் இது புது பொண்ணு மாதிரி நடந்துக்கிறதும் ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீ இப்படியே இருந்தனா அது எங்கே போச்சுன்னே தெரில. அந்த பிள்ளை காலைல போனால் சாயங்காலம் வரும், வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் பிள்ளை வருதுன்னு. இது பிள்ளைங்க அப்பா வருகையில் ஆசைப்படணும், அப்பா வர்றாரு ஏதோ வாங்கி வர்றாரு. நம்ம ஈசாக் ஃபேமிலி அப்படியே ரிவர்ஸில் போகுது. பிள்ளை வருது, வரப்போ காய்கறி வாங்கின்னு வரும்னு நினைக்காது, வெள்ளாட்டுக்காரியோட வரான் என் பையன். இப்போ ஒரு குடிகாரன் இருக்கிறான் தவப்பேன், வர்றப்போ குவார்டர் பாட்டிலோட வரான் பையன், ஃபுல்லு பாட்டிலோட வரான், ஒரு மதுபான புட்டியோட வரான்னா அவனுக்கு உள்ள ஒரு பிரகாசம் இருக்கும். நம்ம ஏன்டா அந்த கடைக்கு போகணும்? அதனால் அவன் பரிசுத்தமான உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புகளுக்குன்னு இல்லை, அவனுக்கு வீட்டுக்கே வருது, அவனே வாங்கிட்டு வந்து தரான். இதுக்கு அதுக்கும் அந்த அடிமைத்தனத்துக்கும் இந்த நாவினுடைய அடிமைத்தனத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவன் குடிச்சு போதை ஆகிறான், இது வேறு போதையில் இருக்குது. உணவு ஒரு போதையாக்கிடுச்சு, அடிமைத்தனம் தான் அது. அப்புறம் கல்யாணம் ஆகி வந்தானோ அவளை நான் சேர்க்க மாட்டேன், வேணாம், நீ போய் அந்த ஆசீர்வாதம் வாங்க, அவன் வாங்கக்கூடாது. ஏம்மா நல்லா தானே இருந்தேன், 50 வருஷமா 40 வருஷமா நல்ல வீட்டிலேருந்து பொண்ணு எடுத்தாங்க, அம்மா வீட்டுக்கே போகல, நானே எவ்வளோ நல்ல விதமாக பேசியிருக்கேன். நான் திடீர்னு பார்த்தா அந்த மாமியாரவனா இது பவரை பார்த்தா பயமாக இருக்குது, பொம்பளைங்களும் கெட்டு போயிடுமோ அது படித்தான்னு. ஆமாம் வாங்கலாடா, அவன் வரக்கூடாதுடா. யார் செய்வா இது? தேவனை யாரையாவது செய்யலாம். இது எல்லாம் சேர்ந்து கட்சியில் நான் தேவனுக்காக பக்தி வைரத்தை செய்தெல்லாம் சொன்னால் அவ்வளோதான். அப்புறம் வானத்துலேருந்து அக்கினியே வந்துடும். பண்ணது வேலை 420 வேலை. அவன் நம்மால் சொல்கிறார் அப்பவும் யாக்கோப், அவர் மேலே சாபம் வருது, என்னை சபிச்சிட்டாருன்னா நம்மால் தெரியும் இல்லையா, குற்றமுள்ள மனசாட்சி. ஆரம்பத்துலேருந்து எத்தனை பிறந்த மனுஷன், எல்லா திருட்டு மொழியும் இருக்குது, ராஜகலையும் இருக்குது, முகத்தை பார்த்தாலே தெரியுது. கண்டுபிடிச்சிட்டா சாபம் என் மேலே டே நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன், எல்லா சாபமும் என் மேலே வரட்டும், உனக்கு ஒன்றும் வேணாம். இது சாபமும் ஆசீர்வாதமும் இவ்வளோ அறிவு பாருங்கள். அந்த பகைமை வருகிற பொழுது, அந்த வெறுப்பு வருகிற பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமும் தெரியாது, சாபம் என்னன்னு தெரியாது, விபரீதம் என்னன்னு தெரியாது, வீரியம் என்னன்னு தெரியாது, விபத்துக்குள்ளாகிற விவகாரம் பெரிய லெவலில் போகுதுன்னு கூட தெரியாது. நம்ம இந்த மாதிரி நினச்சிட்டு தான் நிறுத்திருக்கலாம் அந்த சண்டெல்லாம். சரி வட்டடா ஏதோ ஆசீர்வாதம் வாங்கி போட்டேன், நீ ஏற்கனவே சேஷ்டபுத்திர பாகத்தை சுவிட்சை பிடிங்கிட்டே, நீ மெயினை பிடிங்கிட்ட, என்ன ஆசீர்வாதம் வந்தால் பழிச்சிட போதா? அவன் விற்றுப்பிட்டான் இல்லை, நீங்கள் கிருபை எழுந்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஊழியக்காரை குறித்து தப்பாக தான் பேசுவாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவனை பற்றி ஒரு உயர்வான அபிப்பிராயம் வர்றதுக்கு கிருபை பெற்ற விசுவாசிகளுக்கு தான் முடியும். அதுக்கு ஒரு கிருபை வேணும் பயணப்படுறதுக்கு. அவன் கிருபை இழந்தவன், பின் வாங்கி போனவன் என்ன சொல்லுவான், பாஸ்டர் ஃப்ராடு 420 எப்படி இருந்தான் அந்த மனுஷன், இப்போ எப்படி போகிறான், நடந்து வந்தான், சைக்கிளில் வந்தான், பைக்கில் வந்தான், 4 வீலராக இப்போ பறக்கான். சரி அப்பே தெரிஞ்சுக்கலாம், அவன் இந்த வர்ணனை சொல்கிறப்பே தெரிஞ்சுக்கலாம், அவன் பின் வாங்கி போயிருக்கான், ஒழுங்கற்ற ஒரு ஜீவியம் செய்து கொண்டிருக்கிறான். இந்த வறுத்து எடுக்கிறேன், முறுக்கு சுடுறேன், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. எங்கேயோ சரியாக பாதிக்கப்பட்டிருக்கான். விமர்சகர்கள்லாம் யாரோ இல்லையோ பெரிய விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கான், சின்ன வயசில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை பெரிய இல்லை டேமேஜ் ஆகிருக்கான், உண்மையிலே டேமேஜ் ஆகிருப்பான். அந்த பழி வாங்குற சுபாவத்தில் தான் அது விமர்சனம் பண்ணுறேன், நான் அதை வறுக்கிறேன் இதை வறுக்கிறேன்னு. வறுக்கிறத வீட்டில் வறுத்துக்கோ, அப்பளம் வறுத்துக்கோ, பார்த்துருக்கீங்கள. அதனால ஒன்றும் கிருபை மங்காது. விமர்சனங்கள் வருகிறதுனால கிருபை பெருகுமே தவிர ஊழியத்தின் மீது இருக்கிற மகிமை மங்காது. ஜனங்க நினைத்து கொள்வது அப்படி. போட்டோம் பரவாயில்ல, யாரோடு பிறந்தோம் யாரோடு வாழ்ந்தோம், தனித்து பிறந்தோம். 3-4 பேரோட பிறந்தா கூட நம்ம தனித்து தான் வந்தோம். அதுபோல் ஊழியத்தை ஆரம்பிக்கிற பொழுது எத்தனை பேர் வச்சு ஆரம்பித்தோம், கர்த்தர் தான் கூட இருந்தார். வளருகிறது ஊழியம். அதனால் இவங்க சொல்கிறதுனால ஒன்றும் ஆகிடாதுன்னு நினைக்கிறவங்க தான் சரியான பாதையில் இருக்காங்க. இந்த இடத்துல சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை, ஊழியமே டேமேஜ் ஆகிடுச்சு. யாரும் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏலியுடைய ஊழியத்தை ஓப்பன் மார்க்கெட்டு வெளில போகுது, எல்லாம் வெளியரங்கமாக நடக்குது. பார்த்துட்டு கண்சாலியாக இருக்கிறார். என்னை காட்டிலும் உன் குமாரனை நேசிப்பானே. நான் குமாரன், நான் எதுவுமே இன்னை வரைக்கும் சொல்கிறேன், ஏலி எதுலையுமே கரைப்படலை, சிறைப்படலை. கரைப்படலைன்னு இல்லை, சிறைப்படலை. பொம்பளை விஷயத்துலேயே மாட்டல, பண விஷயத்துலேயே மாட்டல. ஆனால் பெற்றிருக்காரே 2 நவரத்ன கற்கள், அது போதும். பிள்ளைங்களால் அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை இந்த பெற்றோருக்கு வர்றதுக்கான காரணம் வளர்க்குற இடத்துல பிரச்சனையாயிடுது. அவர்களை நேசிக்கிறது அதிகமாக இருக்கும். இல்லைன்னா ஒன்று ரொம்ப தூஷிச்சு அது அவ்வளோதான், அது அப்போவே வானன் ஓடிய போயிடும் வீட்டை விட்டு. டோ மச் ஆஃப் இந்த பாஸ்டல் டார்ச்சர் இருக்கும் வீட்டில். எழுந்திருக்க கடவன், நிற்க கடவுன்னு, உட்கார கடவுன்னா வீட்டில் என்ன பண்ணுவான் பையன், அவன் போயான்ட்டு போயிடுவான், பெரிய காரை பண்ணி விட்டு போயிடுவான்.
நம்ம பையன் நம்மளை டேமேஜ் பண்ணுறதுக்கு அது ஊழியமாக செய்வோம். நம்ம ஊரில் இருக்கிற டேமேஜ் எல்லாம் கிளியர் பண்ணி அதுக்கு பேண்டேஜ் கட்டி நம்ம ஊழியம் செஞ்சுன்னு இருப்போம். இங்கே நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாக்கா ஒரு பெரிய ஒரு அக்கப்போர் அரைப்போர் இருக்கும். அது நீங்கள் பார்த்துருக்கீங்க.